இந்த வண்டிக்கு தான் டிராபிக் கிடையாது, ஒன்வே கிடையாது, எந்த ரூல்ஸும் கிடையாது. இதுல நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போனா கூட பிடிக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு இந்த வண்டி மேல எந்த ஒரு கண்ணும் வராது. வா. இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். சரி நான் அதுல உட்கார்றேன், நீ கொஞ்சம் தூரமாவது ஓட்டுவியா? பின்னாடி உட்கார்கோ, 7.5 போட்டு காட்டுறேன். என்ன போட்டா என்ன? ஏய் சைக்கிள் ஓட்ட தெரியுமா ஃபர்ஸ்ட்? களி தின்னி உடம்புடியுது. ஆமா, வண்டியே இல்ல, வித்துட்டேன். போதுமா? வண்டி வித்துட்டியா? ஆமா, ஏறு. ஆமா, பெட்ரோல் இல்ல, நோட்ரோல் இல்லன்ட்டு. ஏய் ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். போறோமா? என்ன இவ்வளவு நேரம்? ஏய் காத்தடிச்சுன்னு வந்தையா போயிட்டு? நீ வர கூட. எதுக்கு சைக்கிள்ல வர? சைக்கிள்ல தான் போறோம், வா ஏறு. சைக்கிள்ல போறோமா? ஆமா. ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும். சைக்கிளுக்கு பெட்ரோலா? இங்க இருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் சைக்கிள்ல. ஏன் போக முடியாதா என்ன? அது எப்படி முடியும்? ஏ நாங்களாம் மதுரையில இருந்து சைக்கிளுக்கு வந்த ஆளுங்க. நாங்க சைக்கிள் மறிச்சுக்கிட்டே வா. அப்படி போறதா நீ போ, என்னால அதெல்லாம் வர முடியாது. ஏன் வரமாட்டேன்? டிகினிட்டி ப்ராப்ளமா? மேடம் வந்து கார் 2 வீலர் தான் போவீங்களா? இதுவும் 2 வீலர் தான், இப்ப 2 வீலர் இருக்கு பாரு. வா. இந்த காலத்துல இருக்கிற ஓட்ட போறது நான் தானே. ஓட்ட போறது நீதான். என்னோட ரேஞ்ச் என்ன? கோர் ரேஞ்சா? சொல்ற இது ஒரு பழைய நினைவுகள் இல்லையா இதெல்லாம்? எப்ப பாரு 2 வீலர்லயே சர்ன்னு போயிட்டு இருக்கோம். இதுல அழகா மெரிச்சுக்கிட்டு போறப்போ பாட்டு பாடிக்கிட்டே போலாம், அண்ணாமலை மாதிரி. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன சொல்ற? நீ தான் குஷ்புவான். ஓ நீங்க ரஜினியா? அப்படின்னு நான் சொல்லல, ஆனா கொஞ்ச நாள் மக்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? இந்த ஆசை இருக்கா சாருக்கு? என்ன ஆசைப்பட வேண்டியது? இதெல்லாம் தப்பு இருக்கு? சரி இப்ப நான் வரியா இல்லையா? கிளம்பலாம், டைம் ஆகுது. வண்டி இல்ல, வண்டி பெட்ரோல் போட முடியாது என்னால. ஐயோ அந்த வண்டி மைலேஜே கொடுக்க மாட்டேங்குது. இந்த வண்டிக்கு தான் டிராபிக் கிடையாது, ஒன்வே கிடையாது, எந்த ரூல்ஸும் கிடையாது. இதுல நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போனா கூட பிடிக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு இந்த வண்டி மேல எந்த ஒரு கண்ணும் வராது. வா. இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? இப்ப யாரும் அந்த சைக்கிள்லாம் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க? ஏன்னா நீ என்ன பச்சை குழந்தையா? ஏன் பச்சை குழந்தை தான் சைக்கிள் ஓட்டுமா என்ன? எங்க தாத்தா எல்லாம் 85 வயசு வரைக்கும் சைக்கிள் தான் ஓட்டி இருந்தாரு, ஆரோக்கியமா இருந்தாரு. ஏன் உங்க தாத்தாக்கு ஓட்ட தெரியாதோ? புல்லட் ஓட்ட தெரியா? இருந்தாலும் சைக்கிள் பக்கத்துல அங்க போனா சைக்கிள் தான் திரும்ப போவாரு. இப்ப தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு கூட புல்லட் எடுத்துட்டு போறானுங்க பந்தா பண்றதுக்கு. உனக்கு எதுக்கு பிரேக்? அதான் 2 கால் கொடுத்துருக்காரு கடவுள், நான் தேய்ச்சிக்கிட்டே நிப்பாட்டுவேன். வா. பின்னாடி சீட்டே இல்ல. பின்னாடி எதுக்கு சீட்டு? அதான் ஃப்ரண்ட்ல இருக்க கம்பி, நீ ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கோ. இந்த கம்பி எப்படிடா இருக்கு? ஏன் என்னடி பிரச்சனை உனக்கு? இப்படி நிக்குது கம்பி, இதுல எப்படி நான் உட்கார்ந்து வர முடியும்? அது எப்படி இங்க இருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் இந்த சைக்கிள்ல? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? லூசானா? இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். என்னைய பார்த்தா உள்ள என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்பதான் லூசு மாதிரி தெரியுது. ராஜா காலத்துல போயிட்டு சைக்கிள் ஓட்டுறவங்க எல்லாம் லூசா ராஜா? ஆனா சொல்றேன் கேட்டுக்கோ, இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல எல்லாம் திரும்ப இதுக்குதான் வரணும், சரியா? வாய்ப்பே இல்ல. ஆமா சொல்றேன், மக்கள் தொகை அதிகமுள்ள நாடு சீனா, அங்கேயே சைக்கிள் தான் ஓட்டுறாங்க. அதனால அவங்க எல்லாம் வந்து 90 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. இங்க புல்லட் காருன்னு சொல்லிட்டு எல்லாம் 40 வயசுல நக்கின்னு போறாங்க. ஒழுங்கா ஏறு, நீ ஆரோக்கியமா வாழனா சைக்கிளை ஓட்டு. எப்பத்துல ரவி உனக்கு இப்படி எல்லாம் புத்தி வந்தது? நீங்க சைக்கிள்ல வர மாட்டீங்களோ? சரி இந்த சைக்கிள் எடுத்துட்டு போனா இப்போ சைக்கிள் வச்சிருக்கல பார்த்தா கேவலமா இருக்குல்ல? என்ன எப்படி பாப்பாங்க அத சொல்லு ஃபர்ஸ்ட். ராதா மாதிரி பாப்பாங்க, உன்னை சிம்பிளா பாப்பாங்க. பாரு இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சைக்கிள்ல வராங்க பாருன்னு நினைப்பாங்க. சைக்கிள்ல வர அது என்ன இளைய தளபதி மட்டும் சைக்கிள்ல போனா பாராட்டுறீங்க, நாளா சைக்கிள்ல போனா திட்டுறீங்க. ஏன்னா நம்ம முகர கட்ட அப்படி. அதுக்கு நீ போ, யாரா ஃபேமிலியே போய் பாத்திருக்கியா நீ? இப்ப நானும் ஒரு வேணா விடு, அது என் வாயால சொல்லக்கூடாது. சொல்லாத, இதுமே லூசுத்தனமா இத நான் ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன். வாரி போலாம். சொல்றத கேட்டு பின்னாலே வரப்பாரு. வர முடியாது போடா. என்ன ஏதுல வர? நான் ஓட்டுறேன். நீ என்ன பண்ணி நின்னுட்டு வா பின்னாடி. நாங்கெல்லாம் சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த கம்பி இருக்குல அதுல நின்னுப்போம். என் ஃப்ரெண்ட் ஓட்டுவான் பண்றேன்னு நினைக்கிறேன் நானு. எல்லாரும் நம்மள அசிங்கமா பார்க்கணும். ஏன்டா ஒரு பெட்ரோல் வாங்க கூட உனக்கு மத்தவங்களுக்காக வாழ்ற, நமக்காக வாழலாம். வா ரவி, சைக்கிள்ல இருந்து எல்லாம் பைக் மாறிட்டாங்க ரவி, பைக்ல இருந்து எல்லாம் கார் மாறிட்டாங்க, கார்ல இருந்து இப்ப ஃளைட் வாங்கிட்டாங்க, எல்லாம் போ அப்படியே போட் வாங்கிடுவாங்க. இப்படி போயிட்டு இருக்காங்க. நீ இன்னும் இந்த காலத்திலேயே இருக்க, அந்த காலத்திலேயே இருக்க. அவங்க மத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ரவிராஜ் என்னைக்குமே ஒரே மாதிரி தான் இருப்பான். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நாங்க அப்படியா? இப்ப நான் கற்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் சைக்கிளை விட்டுட்டு நடந்து போவேன் பாரு. ஆமா சரி ஏறு, வா. டைம் ஆகுது, போலாம். வா வா. ஒரே இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்தா சந்தேகம் வர எல்லாருக்கும். வா சொன்னா கேளு. ஒரே இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்தா
எல்லாருக்கும் சந்தேகம் வரும். ஏன் என்ன நம்ம அப்படி இப்படி போயிட்டு வந்து பேசினா தான் கொஞ்சம் அவங்களுக்கு சந்தேகம் வராது. வா ஏறு, வா ஏறு, முன்னாடி உட்காரு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். சரி நான் அதுல உட்கார்றேன், நீ கொஞ்சம் தூரமாவது ஓட்டுவியா? பின்னாடி உட்காருங்கோ, 7.5 போட்டு காட்டுறேன். என்னைய பார்த்தா என்ன? ஏய் சைக்கிள் இந்த பாரு, ஓட்ட தெரியுமா first? களி திண்ணி உடம்புடியுது. ஆஹா. ஆமா, எங்களை பார்த்தா என்ன தெரியுது? நாங்கெல்லாம் ஊர் நாட்டுக்காரங்க. மாடை இழுத்து மாடை அடக்கின பரம்பரையில பிறந்தவன். கொள்ளையெல்லாம் அடக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஏறு. எனக்கு என்னமோ வண்டியில பெட்ரோல் இல்லையா? வண்டியே இல்ல, வித்துட்டேன். போதுமா? வண்டி வித்துட்டியா? ஆமா ஏறு. ஆமா, பெட்ரோல் இல்ல, நோட்ரோல் இல்லன்ட்டு. ஏய் வரியா இல்லையாடி இப்போ? ஏன்டா என் உயிரை எடுத்துட்டு இருக்க அந்த மாதிரி? ஏய் இதுல எங்க ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீ பாரு? பண்ண, வழி இருக்கா? நீ பஸ்ஸை பிடிச்சு காஞ்சிபுரம் சேரு, நான் சைக்கிள்லயே வரேன், நான் கிளம்புறேன். அடம் பிடிக்கிறிய நீ. நீ போ. எங்க ரவி? விடிஞ்சிரனா விடிக்கிட்டுமே, புள்ள அதுல நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு பஸ் நீ வந்து இறங்குறதுக்கு முன்னாடி நான் பஸ்ஸில் நினைக்கிறேன் பாரு, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல. வா சரியா? இப்ப நம்ம போறோமா இல்லையா? நான் போறேன், நீ வா பஸ்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நான் என்ன உட்காரணுமா சைக்கிள்ல? சரி அப்ப நீ ஓட்டு, நான் உட்காந்துருக்கேன் பின்னாடி, இப்படி பிடிச்சிக்கிறேன். சரியா? ஆளே உள்ள நுழையலடா. நான் பாத்துக்கிறேன், நீ வாயேன். வா வா ராதா, வா, டைம் ஆகுது. வா. ரவி நம்ம எத்தனை மணிக்கு அங்க போய் இருக்கணும் ரவி? என்ன சொல்லு? நம்ம இன்னும் ½ ஹவர்ல அங்க போய் half an hour கொண்டு போய் நான் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கலன்னு வச்சுக்கோ, என்னை யாருன்னு கேளுங்க. வா. ½ ஹவர் கிடையாது, 10 நாள் ஆனாலும் நீ காஞ்சிபுரம் போக மாட்டே அந்த சைக்கிள். ராதா, இப்போ இருக்கிற டிராபிக் பிரச்சனைல ஹெல்மெட் போடலாம் பிடிக்கிறாங்க, அதுவும் வந்து மிரர்ல பிடிக்கிறாங்க, ஒன்வேல போல பிடிச்சிடுறாங்க. ஏன் சும்மா நிக்கிறவங்க ஊதி கடை சொல்றாங்க, போயிட்டு போலீஸ்காரங்க தொல்லை தாங்கல மெட்ராஸ்ல. இப்ப சைக்கிள்ல போனா ஆமா, அதுவும் சந்து சண்டா நிக்கிறானுங்க திருடனுக்கு பிடிக்கிற மாதிரி. ஓ அதனாலதான் சொல்றேன் நானு, நீ சைக்கிள்ல போனா எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஃபுல் சேஃப்டி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், எவனும் மடக்க மாட்டான் நம்மள. சொல்லு, சைக்கிள்ல போனாலும் ஹெல்மெட் போட்டு போணும். எவன் சொன்னது? தெரியாது உனக்கு? சேஃப்டி முக்கியம் தம்பி. ஐயோ ஆமா, எல்லாத்துலயும் சேஃப்டி முக்கியம். சரி வா, தான போற? வா வா போலாம், வா போறேன். வா போலாம். இதுல எங்கடா உட்கார்றது? போலாம் போலாம்னு சொன்னா ஃப்ரண்ட்ல உட்காரு. என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா வா. உனக்கு? வா வா கடை டைம் ஓடியா 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 ஓடியா, சீக்கிரம் வா. வரியா இல்லையா? வரலையா? கல்ல தூக்கி மண்டி அடிச்சு உடைச்சிரும். வரலன்னா நீ கிளம்பு போ, நீ பஸ்ல வா, நான் கிளம்புறேன் போ. பை. ஏய் கிளம்புடி, நீ வெறுப்புத்தாத. இதுல போனாதான் சரக்கு அடிச்சு போனாலும் பிடிக்க மாட்டான் போலீஸ்காரன். கிளம்பு.